வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் பார்க்க போகிறோம் மெயின்லி. ஸோ அதை தாண்டி ஹெவி செட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதாவது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான ஃபங்க்ஷன்ஸ். நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஹெவி சைட் ஃபங்க்ஷனை பற்றி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதை தாண்டி இந்த டாபிக் இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் ரெண்டு தியரம் இருக்கும். அந்த ரெண்டு தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ண போறதில்ல, பிகாஸ் இஸ் ப்ராப்ளம் பேஸ்டு யூஜி லெவல் தான். அதனால அந்த ரெண்டு தியரத்தை நம்ம வெரிஃபை தான் பண்ண போறோம். அதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் மூலயமா அந்த தியரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா வெரிஃபை பண்ண போறோம். ஸோ இனிஷியல் தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரத்தை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வெரிஃபை பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து 6th வீடியோவை பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோஸ் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போதான் நீங்க புதுசாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் படிக்கிறீங்க, உள்ளார வரீங்க அப்படின்னாக்கா இது பிளேலிஸ்ட்ல போயிட்டு அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ முதல்ல எடுத்து பாருங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன்ஸ்ல கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குது, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டோட்டலா என்ன நடக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அந்த டூல்ஸ்லாம் இங்கே நம்ம அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க டைரக்டா இங்க வரும்போது வரலாம், தப்பு இல்லை. பட் வரும்போது உங்களுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அட்லீஸ்ட் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மினிமம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இந்த தீரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இந்த செக்ஷன் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா டைம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு டைம் போயிட்டு அந்த 5 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் ஸ்டார்ட் ஃப்ரம் த இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ தியரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ இனிஷியல் வேல்யூ தியரம்ன்றது என்னன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு நம்ம லிமிட் எடுக்கலாம். அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்னா என்ன மீனிங்? ஆக்சுவலா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்போது நீங்க லிமிட் எடுக்கிறீங்க. அதாவது எப்படி நீங்க லிமிட் பாருங்க, ரெண்டுக்குமே லிமிட் தான் எடுக்கிறாங்க. ஆனா அந்த லிமிட் என்ன நடக்குதுன்ற தெளிவா புரிஞ்சுக்கீங்கப்பா. ஒண்ணு வந்து டைம் வந்து எதுக்கு அப்ரோச் பண்றாங்கன்னா ஜீரோக்கு அப்ரோச் பண்றாங்க. அண்ட் எஸ்ன்றது நம்ம யாரை சொல்லியிருக்கோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரீக்வன்சியை யாருக்கு அப்ரோச் பண்றாங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சியை இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்றாங்க. ஸோ இனிஷியலி தியரம் எப்படி நீங்க இது இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் புரிஞ்சுக்கலாம்னா, இனிஷியல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம பேசிக்கா சொல்லுவோம், ரைட்டுங்களா. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றது இங்க யாருனாக்கா டைம். அந்த டைம் யாருக்கு அப்ரோச் பண்றாங்கன்னா ஜீரோக்கு அப்ரோச் பண்றாங்க. அந்த டைம் யாருக்கு அப்ரோச் பண்றாங்கன்னாக்கா ஜீரோக்கு அப்ரோச் பண்றாங்க. அப்படி ஜீரோக்கு அப்ரோச் பண்றது தான் நம்ம இனிஷியல் சொல்றோம். அந்த கேஸ்ல டீயை நம்ம ஜீரோக்கு அப்ரோச் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி நம்ம யாரு கொண்டு போகணும்னா இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா, தட்ஸ் இனிஷியல் தியரம். அப்ப ஃபைனல் தியரம் என்ன இருக்க போகுது கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. டைமை இங்க இனிஷியல் வேல்யூயை பொறுத்த வரைக்கும் டைமை ஜீரோக்கு அப்ளை பண்றோம். அப்ப இந்த இடத்துல ஃபைனல் வேல்யூ தியரத்துல பொறுத்த வரைக்கும் டைம் எதுக்கு போயிருக்குன்னா இது இனிஷியல் வேல்யூக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கும். டைம் எதுக்கு போயிருக்குன்னா இன்ஃபினிட்டிக்கு போயிருக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு போயிருக்குனாக்கா ஜீரோக்கு போயிருக்கும். சரி, அவ்வளவுதான். ஸோ இனிஷியல் தியரம் இது எப்படி கன்ஃபியூஸ் ஆகாம, அதாவது இந்த வடிவேல் ஜோக் மாதிரி கண்ணதாசனா காளிதாசன் அந்த கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இனிஷியல்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்ப டைம் ஜீரோக்கு அப்ரோச் பண்ணணும். ஃபைனலா லாஸ்ட், அதாவது எண்டிங், எப்ப டைம் எங்க போய் எண்ட் ஆக போகுது இன்ஃபினிட்டி வரைக்கும் அவன் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு எண்டே இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கான். அப்படி பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கும் லிமிட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஈக்குவலா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், இந்த தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ண போறது இல்லை, இந்த தியரத்தை ப்ராப்ளம்ஸ் மூலமா வெரிஃபை தான் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ ப்ரூஃப் யாருக்காவது வேணும்னாக்கா சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு தனியாக அதோட ப்ரூஃபோட டீடைல்ஸ் சென்ட் பண்றோம். ஸோ இப்போ இதுக்கு இதை வெரிஃபை பண்ற மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை வெரிஃபை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 2 + 3 cos t. இப்ப நீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ல எழுத போறீங்கன்னாக்கா இது வெரிஃபை பண்ணலாம் கேட்க மாட்டாங்க, இந்த தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டே கேட்பாங்க. ஓகேங்களா, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கேட்கலாம். ஓகே, அப்படி கேட்கும்போது அதுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. அதனால லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எங்க பண்ணிக்கலாம். இது மெயின்லி எக்ஸாம், அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெரிஃபை தான் பண்ண போறோம். நீங்க இப்போ செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு இனிஷியலி தியரத்தை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ வெரிஃபை இனிஷியலி தியரம். அப்ப டைம் அப்ரோச் டு ஜீரோல இது எங்க போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா காஸ் ஜீரோட வேல்யூ 1. அப்ப 2 + 3 அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 5. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நத்திங் பட் 5.
இப்ப நான் எஃப் ஆஃப் எஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் வேணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்றது யாரு? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு, அதாவது லாப்லாஸ், இந்த எஃப் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த எஃப் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல அப்ளை பண்ணணும்னா எல் ஆஃப் 2 பிளஸ் 3 டைம்ஸ் எல் ஆஃப் காஸ் டி எடுத்துருக்க போறோம். பிகாஸ் லீனியர் லாப்லாஸ் லீனியர்ன்றதுல உள்ளார கொண்டு போய்க்கலாம். எல் ஆஃப் கே விடிஎஃப் பாஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் ரிசல்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. எல் ஆஃப் கே என்ன படிச்சிருந்திருப்போம்? கே பை எஸ் படிச்சிருப்போம். எல் ஆஃப் காஸ் ஏடி, எல் ஆஃப் காஸ் ஏடிக்கு என்ன படிச்சிருப்போம்? எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க ஏன்றது எனக்கு யாரும் இருக்கான்? 1 இருக்கான். அவ்வளவுதான். இப்போ நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைனல் ஃபார்மட் எழுதிக்கங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா ஒரு ஃபைனல் ஃபார்மட் இது உங்களுக்கு கிடைச்சிருக்க போகுது. ரைட்டுங்களா? இதோட நான் யாரை மல்டிப்ளை பண்ணிருக்கோம்னா, சரி, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இதோட நம்ம யாரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன இருக்கு? வெறும் கேபிட்டல் எஃப் கிடையாது, எஸ் ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அப்ப எஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இங்க பண்ணோம்னா denominator s இந்த s கேன்சல் ஆயிடும். 2 பிளஸ் 3 டைம்ஸ் s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 1. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம லிமிட் என்ன லிமிட் அப்ளை பண்ணணும்? இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். டி அப்ரோச் 0 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதெல்லாம் கிடைச்சிச்சு, ஃபைன் கிடைச்சிச்சு. எஸ் அப்ரோச் இன்ஃபினிட்டி பார்க்க போறோம். ஸோ 1 செகண்ட், பட் இங்கே பிபிடி எல்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்க. இப்போ டி அப்ரோச் 0 போட்டோம்னாக்கா காஸ் 0 அப்படின்னா 1 தெரியும். ஸோ 3 + 2 + 3 சம்திங் பட் 5. அவ்வளவுதான். s டைம்ஸ் f of s நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2 + 3s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் + 1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம இங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி கிடைச்சிருக்கும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இல்ல லிமிட்டோட வேல்யூ 0/0 வந்துச்சுன்னா அப்ப எந்த ரூல் அப்ளை பண்ணி நீங்க அதை நான் பண்ணல, ஓகேங்களா? பட் ஜென்ரலா நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறேன். ஓகே, நீங்க உடனே பிபிடியை பார்த்துட்டு பிபிடி நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, டேரக்டா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டா சால்வ் பண்ணதுல சும்மா ஜெனரல் நீங்க யோசிச்சு பாருங்க. லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 இல்லைன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படி இருந்துச்சுன்னா எந்த ரூல், அதுக்கப்புறம் எந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம லிமிட்டை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல் ரூலும் நம்ம சொல்லுவோம். அந்த எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல்ன்றது என்னன்னா 0/0 இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும்போதோ மேல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதே மாதிரி கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணி திரும்ப லிமிட்டை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த ரூலையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் என்னன்னா, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீ ஈஸியா சால்வ் பண்ணாங்க. அதாவது டினாமினேட்டர் வந்து எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க. இப்ப கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இப்ப லிமிட் எஸ் அப்ரோச் இன்ஃபினிட்டி பண்ணோம்னா 1/∞ என்ன போயிருப்பா? 0 போயிருக்கும். அப்ப இது உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா வெறும் 3/0 கிடைச்ச இன்ஃபினிட்டி. பட் 3/1 + 0 தான். அப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. we can find the limit. So இதோட லிமிட்டோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? 5. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. ஸோ போத் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம இனிஷியல் தேர்த்தை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், வெரிஃபை தான் பண்றோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல அவ கண்டிப்பா ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு அதே ஆன்சர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைச்சிச்சோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருக்கணும். வேற புது ஆன்சர் எல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் அது ரெண்டும் சேமா கிடைக்கதா இல்லையான்னு மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்ளம் இனிஷியல் வேல்யூ தேர்த்து சொல்லிட்டோம், இன்னொரு ப்ராப்ளம் ஃபைனல் வேல்யூ தேர்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். f of t, verify the final value theorem for the function f of t equal to 1 plus e power minus t sin t plus cos t. ஃபைனல் வேல்யூ தியரத்தை பொறுத்த வரைக்கும் t யாருக்கு அப்ரோச் பண்ணும்? இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணும். s யாருக்கு அப்ரோச் பண்ணும்? 0க்கு அப்ரோச் பண்ணும். முதல்ல அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படிதான். யாரை கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் இருக்கான்னு வேணும். அந்த கேபிட்டல் எஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த எஃப் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறதா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்க்கு வந்திருப்போம். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ண போறோம்னா இதான் உங்க எஃப் ஆஃப் டி. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணா எல் ஆஃப் 1 எல் ஆஃப் கிடைச்சிருக்கு. எல் ஆஃப் 1 அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இட்ஸ் நத்திங் பட் k/x, அது 1/x. இங்க நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? இங்க மல்டிப்ளேல இருக்கு. இதை பார்க்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் இடத்துல அப்ளை பண்றது பெட்டரா இருக்கும்? சும்மா ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிச்சு உங்களுக்குள்ள ஆன்சர் பண்ணி பாருங்க. யாரை யூஸ் பண்ணிருக்கோம்? ஷிஃப்டிங்கே யூஸ் பண்ணிருக்கோம். ரைட்டுங்களா? அப்ப e power 18 f of t என்றதுக்கு ஷிஃப்டிங் தியரத்தப்படி e power 80 இல்ல e power -80 என்ன பண்ணிருக்கோம்? உள்ளார கூடிய ஃபங்க்ஷன், ஓகேங்களா, எல் ஆஃப் f of t பண்ணிட்டு s என்ன பண்ணிருப்போம்? s - a இல்ல s + a சேஞ்ச் பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ
இங்க வந்து மைனஸ் டீன் இருக்கு. அப்ப எஸ் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், எஸ் பிளஸ் ஒன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு சைன் டி பிளஸ் காஸ் டிக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துட்டு எஸ்க்கு பதிலா எஸ் பிளஸ் ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ எஸ்க்கு பதிலா எஸ் பிளஸ் ஒன்னு இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து எஃப் ஆஃப் எஸ். நம்மளுக்கு யார் தேவை, எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தேவை. ஸோ அப்போ எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமனாக எழுதியிருக்கேன்ப்பா. ஓகேங்களா, டினாமினேட்டர் ரெண்டு சேம்னால நியூமரேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ எஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டு இதுலையும் சேம், நியூமரேட்டர் அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ் பிளஸ் டூ கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர் எஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எஸ் பிளஸ் ஒன் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். எஸ் யாருக்கு அப்ரோச் பண்ணணும், டிஐ யாருக்கு அப்ரோச் பண்ணணும், டிஐ வந்து இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணணும், எஸ் வந்து ஜீரோக்கு. ஸோ இந்த எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ல எஸ் ஜீரோக்கு அப்ரோச் பண்ணா உங்களுக்கு ஆப்வியஸா என்ன கிடைச்சிருக்க போகுதுங்க, 1 + 0 is nothing but 1. அதே மாதிரி டி அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி பண்ணும்போது இ பவர் மைனஸ் டி எங்க போயிருப்போம்னா ஜீரோக்கு போயிருப்போம். ஸோ அப்போ 1 + 0 வந்து 1 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கேயுமே எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் போத் ஆர் சேம். ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேம். அதுதான் ஃபைனல் வேல்யூ தியரத்தை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இனிஷியல் தியரம் ஃபைனல் வேல்யூ தியரம் ரொம்ப சிம்பிள் தான். அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இந்த இதுல 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த 2 எக்ஸாம்பிளுக்குமே போத் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரத்தை வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் வெரிஃபை தான் சொல்றேன். அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேம் வருதான்னு செக் பண்ணுங்க. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தா ஓகேங்களா, இனிஷியல் வேல்யூ தியரமும் ஃபைனல் வேல்யூ தியரமும் ட்ரூ. அது நீங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதுதான் உங்களுக்கு கிளியரா சொல்லுது. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் எஃப் ஆஃப் எஸ் இருந்துச்சுன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஓகேங்களா, அதுதான் அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லுது. அதனால இந்த ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்கும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கும். அப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், இனிஷியல் தியரம் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் வேல்யூ தியரம் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அதை அப்ப வெரிஃபை பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன், ஹெவிசைட் ஃபங்க்ஷன், அதாவது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஹெவிசைட் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்ல யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சும்மா இந்த ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனா இருக்குன்னு டைம் யோசிச்சு பாருங்க. தப்புல கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம்ப்பா. சும்மா ஸ்டெப் ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு மினிமம் தெரிஞ்சிருக்கும். ஸ்டெப் ஃபங்க்ஷன் மறந்துருக்க மாட்டீங்க. அது என்ன யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்னன்னா u ஆஃப் டி மைனஸ் ஏ, டி லெஸ் தென் 0ல 0, டி கிரேட்டர் தென் ஏல 1, அவ்வளவுதான். அதாவது இந்த கிராஃப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் உங்க ஏன்னு வச்சுக்கீங்க. இது வரைக்கும் 0, இதுக்கப்புறம் எல்லாம் என்ன கிடைச்சுன்னா 1 கிடைச்சிருக்கு. வெளியே ஃபங்க்ஷன் இது பக்கா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அந்த டவுட் வேண்டாம். ஓகேங்களா, இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தா என்ன கிடைச்சிருக்கும்? இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் see. ஸோ அகெயின் ஆஸ் இட் இஸ், நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ஃபார்முலா நல்லாவே தெரியும், எப்பவுமே மறக்கப்படுறது கிடையாது. இந்த ஃபார்முலா டெஃபினேஷன் எழுதிங்க. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 0 to infinity e power minus st f of t dt. இந்த இடத்துல f of t என்னவா இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல f of t என்னவா இருக்கு, u of t minus a இருக்கு. அப்ப u of t minus a ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டா f of t இருக்கிற இடத்துல u of t minus a ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்ப u of t minus a ன்றது யாரு, இங்க ரெண்டு டொமைன், இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிங்கப்பா. இதுதான் f of t. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட்டை உடைக்கணும். 0 to infinity ரெண்டு லிமிட்டா உடைச்சிக்கலாம். 0 to a, a to infinity. 0 to a ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க 0. நீ இதை f of t வச்சுட்டாலும் தப்பு கிடையாதுங்க, பயப்பட வேண்டாம். u of t minus ஜஸ்ட் நோட்டேஷன். ஏன் அந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்குன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷனால அந்த ஏன்றதை டினோட் பண்றான். ஓகேங்களா, மேபி உங்களுக்கு 1 இருக்கலாம், ஏன்றது 2 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த இடத்துல யூனிட்ன்றது மீன் பண்றது யாருன்னா இதுதான் யூனிட் மீன் பண்ணாங்க, 0 and 1. ஓகேங்களா, ஸோ இந்த டொமைன்ல ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 தான். இந்த டொமைன்ல ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 1 இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை நம்ம
இங்க கவனிங்க இ பவர் மைனஸ் எஸ்டி மட்டும் தான் இருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டா போதும், இன்டகிரேட் பண்ணிட்டா போதும். பிகாஸ் 1 இஸ் லைக் ஏ கான்ஸ்டன்ட். டைரக்டா இன்டகிரேட் பண்ணிக்கங்க. இ பவர் மைனஸ் எஸ்டியோட மைனஸ் எஸ் கிடைச்சிருக்க போறோம். லோயர் லிமிட் வந்து ஏ அண்ட் அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. இப்போ அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆல்வேஸ் 0 நமக்கு தெரியும். அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணா நம்மளுக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்காப்போ, ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னா பிளஸ் கிடைச்சிரும். அப்ப யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தா, யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா இ பவர் மைனஸ் ஏஎஸ் டிவைடட் பை எஸ் கிடைச்சிருக்கு. தட்ஸ் இட். ஸோ இந்த அவ்வளவுதான். இந்த வீடியோல மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து இனிஷியல் வேல்யூ தியரம், இன்னொன்று வந்து ஃபைனல் வேல்யூ தியரம், லாஸ்டா பார்த்தது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். தட்ஸ் இட். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்தாலுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணலாம். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன், கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணிருக்கேன் அப்படின்னாலும் அடுத்தையுமே நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வேற நான் இப்ப நடத்தாத லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்கு, உங்க சிலபஸ்ல இருக்கு, உங்களோட யூஜி டிகிரியில இருக்கு, இல்ல உங்களோட இன்ஜினியரிங் சிலபஸ்ல இருக்கு, உங்க பிடெக் சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நம்ம அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ பிஃபோர் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், திரும்ப அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ நம்ம அட்மிஷன்ஸ் வந்து ரெகுலர் அட்மிஷன்ஸ் போகும், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அஸ் வெல் அஸ் சிஎஸ்ஆர். ஸோ உங்களுக்கு இதோட டீடைல்ஸ், காமனான டீடைல்ஸ் எதுனாலுமே நம்ம இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட ஒவ்வொரு கோர்சஸ் எப்படி போகும், எத்தனை மாசம் நடக்கும், அதோட கிளாஸஸ் எந்த மாதிரி போகும், அந்த ஃபேக்கல்டிஸஸ் எப்படி எடுப்பாங்க, ஸோ அதோட எல்லா டீடைல்ஸுமே உங்களோட இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா they will give the guidance. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோல வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகல. ஸோ ஒரு டாப்பிக்கா நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல நான் சொல்லாத டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்க சிலபஸ்ல இருக்கிற பட்சத்துல ப்ளீஸ் யூ கேன் ஜஸ்ட் புட் த மெசேஜ் இன் சாட் பாக்ஸ். அந்த ஸ்பெசிபிக் டாபிக்கை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க வந்து இந்த சிலபஸ் ஆக்சுவலா எப்படின்னாக்கா இன்ஜினியரிங் சிலபஸும் இருக்கும், அஸ் வெல் அஸ் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, இது வந்து பிஜிடிஆர்பி கிடையாது, சிஎஸ்ஆர் கிடையாது, பட் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சிலபஸஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.